Taste Daily. Taste the Daily. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். கிரியேட்டிவ் என்டர்டெய்னர்ஸ் தனஞ்சயன் வழங்கும் இயக்குனர் சுசீந்திரனின் 2K லவ் ஸ்டோரி பிப்ரவரி 14 முதல். திமுக பெரியார் மண்ணில் வெற்றி பெற்றிருக்கு, எப்படி பாக்குறீங்க? பெரியார் பேரை சொல்லி ஓட்டு கேட்ட ஒரே ஒரு ஆள் திருமுருகன் காந்தி மட்டும்தான். பெரியார் கொள்கையை பேசியதற்காக 221 வாக்களை வந்து பெற்றிருக்காரு. இதுதான் உண்மையிலே ஈரோட்டில் பெரியாருக்கான வாக்கு அப்படிங்கிறது நிரூபணமாயிருக்கிறது. அதிமுக வட்டச்செலவு அத்தனை பேருக்கும் 30,000 ரூபாய் பணம் கொடுத்து அதிமுக ஓட்டு சீமானுக்கு போயிட வேண்டாம். ஏன்னா நீங்க 2020 சட்டமன்ற தேர்தலில் நம்ம போட்டியை வச்சுக்குவோம், இப்போ நமக்கு பொது எதிரி ஒருத்தன் வந்துடக்கூடாது, கெஞ்சி கூத்தாடி அந்த ஓட்டை வாங்கியிருக்காங்க. பாஜக சார்ந்தவங்க உங்களுக்கு எதுவும் ஓட்டு போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? இந்த கேள்வி வந்து என்னன்னா, பாஜகவுக்கு ஈரோட்டில் செல்வாக்கு இருக்குன்னு சொல்றது நீங்கள் வந்து ஈவேராவை அசிங்கப்படுத்துற மாதிரி. திமுக எதிராக ஓட்டு போற முறை சங்கியா, திமுக எதிராக பேசணும் நான் சங்கி, திமுக எதிராக பேசணும் நீங்க சங்கி, இது என்ன மனநிலை? அது சீமான் அதை நினைச்சாரா? ஒருவேளை ஓவர் டோஸா பேசினாலதான் நம்ம இந்த நிலைக்கு வந்திருக்கோம். எந்த நிலைக்கு வந்திருக்கோம்? மலையே எங்க மலைன்றாங்க. அந்த மலை எங்க மலை? உங்களுக்கு அது சம்பந்தம் இல்ல. நாங்க முருகனையும் வழிபடுவோம், நாங்க அல்லாவையும் வழிபடுவோம். இந்த வேலையை செய்யற ராம் தமிழ் கட்சியை நீங்க RSS ஒப்பிடுவது இல்ல. வலதுசாரி தமிழ் தேசியத்தை சீமான் அவர்கள் முன்னெடுக்கிறார். வலதுசாரி தமிழ் தேசியம். ரவீந்திரன் துரைசாமி கூட போனாலே வலதுசாரி. ராஜாவும் ரங்கராஜ் பாண்டே அவர்களையும் வந்து பேசினாலே. பாண்டே விட்டுட்டேன், பாண்டே ஆதரவு எடுக்கிறார் சொல்றேன், நான் எடுத்து கொடுக்குறேன் உங்களுக்கு. விஜய் வந்து பெரியார் விவகாரம் தொடர்பா சீமான் பேசினதுக்கு எந்த ஒரு ரியாக்டுமே பண்ணல. அது ஒரு பாசத்தின் அடிப்படை. தெரிஞ்சாதானே பண்ணுவாரு. கொள்கை தலைவருக்கு இந்த அடினா கொள்கை தலைவரை பேசினா நமக்கு எந்த அடி விழும் அப்படிங்கிற மனநிலை தான் விஜய்க்கு தெரியாது. பெரியார தொட்ட கெட்ட இதுவே ஒரு மிகப்பெரிய மூட நம்பிக்கை. IPC தமிழ்ல வந்து இதை புக் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. 2026 எங்களுடைய சட்டசபையினுடைய ஆட்டம் தொடங்கும். உலகத்தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் சாட்டை துரைமுருகன் அவர்கள். வணக்கம். வணக்கங்க. திமுக பெரியார் மண்ணில் வெற்றி பெற்றிருக்கு, எப்படி பார்க்குறீங்க? அதே பெரியார் மண் என்று சொல்லப்பட்ட இடத்துல ஏற்கனவே வாங்கின வாக்களை விட இரட்டை மடங்கு வாக்களை நாம் தமிழ்ச்சி பெற்றிருக்கு. அது உங்கள் கண்ணுக்கு தெரியலையா? கடந்த 2013 இடைத்தேர்தலில் 10,800 வாக்களை நாம் தமிழ்ச்சி பெற்றது. இப்போது 24,138 வாக்களை பெற்று கிட்டத்தட்ட ஒரு 14,000 வாக்குகள் வந்து அதிகமாக பெற்றிருக்கு. நான் வந்து பெரியார் மண்ணுன்னு சொல்லி திமுக ஓட்டு கேட்கலை. பெரியாருடைய கருத்தை பேசி திமுக ஓட்டு கேட்கலை. பெரியாருடைய இடஒதுக்கீடு, சமூக நீதி, கொள்கை, கோட்பாடு, பெரியார் இப்படிலாம் பேசினாருன்னு சொல்லி திமுக ஓட்டு கேட்கலை. உண்மையிலே சொல்லப்போனால் அவர் மீது விமர்சனம் இருக்குது. ஆனால் பெரியார் பேரை சொல்லி ஓட்டு கேட்ட ஒரே ஒரு ஆள் திருமுருகன் காந்தி மட்டும்தான். நேரடியாகவே வந்து பெரியாருடைய புகைப்படங்களை சுரட்டி துண்டறிகளை போட்டு பெரியாருக்கு ஓட்டு போடுங்க, சீமான் பெரியாரை எதிர்த்து பேசிட்டாரு, அதனால் சீமானுக்கு ஓட்டு போடாதீங்க, பெரியாரி ஆதரவாளர்கள் இது பெரியார் மண்ணுன்னு காட்டணும்னு சொல்லி அவர் பேசினார். அவருக்கு நான் உளமாற அவரை வாழ்த்துறேன். பெரியார் கொள்கையை பேசியதற்காக 221 வாக்களை வந்து அவர் பெற்றிருக்காரு. இதுதான் உண்மையிலே ஈரோட்டில் பெரியாருக்கான வாக்கு அப்படிங்கிறது நிரூபணமாயிருக்கிறது. இன்னொன்று பெரிய அதிர்ச்சி என்னன்னா, பெரியார் இருக்கும்போது அந்த 220 ஆதரவு கிடையாது, செத்த பிறகு அது உருவாயிருக்கு. பெரியார் இருக்கும்போது பெரியார் வந்து லெட்டர்பேட் கட்சி தான். அன்னைக்கு வந்து ஒரு சாதாரண லெட்டர்பேட் கட்சி, அதுவும் ஈரோட்டில் மட்டுமே நடந்து கொண்டு இருந்த ஒரு லெட்டர்பேட் கட்சி. அன்னைக்கு 220 பேர்லாம் பெரியார் பின்னாடி போனான்னு தெரியாது. 100 பேர் இருந்தால் மாநாடு, அன்னைக்கு திராவிட இயக்க மாநாடு அப்படி தான் நடந்திருக்கு. செத்த பிறகு 221 பேர் வந்து பெரியாருக்காக ஓட்டு போட்டிருக்காங்கிறது உண்மையிலே பெரிய விஷயம். சொல்ல போனால் பெரியாரை விட திருமுருகன் காந்தி தான் இன்னைக்கு பெரிய ஆளாக இருக்காரு. அந்த விஷயத்துல 221 பேர் ஓட்டு விழுந்திருக்காங்க. இப்போ ஈரோட்டில் வந்து பெரியாரை பத்தி பேசணும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த முறை வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியாவே வச்சிருந்தீங்களோ தேர்தலும் போது? போகிற போக்கில் தான் பேசணும். ஏங்க இவரை பேசுறதுலாம் ஸ்ட்ராட்டஜி வேற வைப்பாங்களா? இவர் என்ன டொனால்டு ட்ரம்ப்பா, இல்லை புட்டினா, இல்லை பிடலா? இவரை பேசுறதுக்கு வந்து இவர் போகிற போக்கில் தமிழ் சமூகத்தை இழிவுபடுத்திய ஒருத்தர், தமிழை சனியன், தமிழை காட்டுமிராண்டி மொழி, தமிழ் முட்டாளின் பாசை, பாரதி ஒரு முட்டாளு, வள்ளுவர் ஒரு முட்டாளு, கம்பர் கபிலர் ஒரு முட்டாளு, உன் மொழியில் என்ன இருக்குது, சிலப்பதிகாரம் வந்து ஒரு சொல்லக்கூடாத வார்த்தையே, சிலப்பதிகாரம் வந்து ஒரு காவியம் அப்படின்னு இழிவுபடுத்திய ஒருத்தரை நாங்கள் எப்படி ஒரு அஜெண்டா ஸ்ட்ராட்டஜி அப்படிலாம் கிடையாது. போகிற போக்கில் தான் ஸ்ட்ராட்டஜி இல்லை அப்படின்னா ஈரோடு தேர்தலும் போது ஏரியாக்கு ஏரியா அல்லது போகிற இடங்கள்ல எல்லா இடங்கள்லையும் பெரியார் பற்றி பேசி நம்ம வந்து இப்போ கடைசியாக வந்து தோல்வியில் சந்திச்சிருக்கிறோம். இது எப்படி தோல்வின்னு சொல்லுவீங்க? தோல்விங்கிறது டெபாசிட்டை கூட கள்ள ஓட்டை நம்பி, காந்தி நோட்டை நம்பி நின்றவர்கள் ஓட்டுக்கு பணம் கொடுக்காம பெரியார் கொள்கையை பேசி வாக்கு வாங்கியிருந்தா அது வந்து உண்மையான வெற்றின்னு சொல்லலாம். நீங்கள் வந்து கள்ள ஓட்டு போட்டீங்க,
காந்தி நோட்டு கொடுத்தீங்க. கருணாநிதி வாழ்க, பெரியார் வாழ்க, அண்ணா வாழ்கன்னு இன்னைக்கு முழக்கம் போடுறாங்க. நியாயப்படி திமுக முழக்கம் போட வேண்டியது காந்தி நோட்டு வாழ்க, கள்ள ஓட்டு வாழ்கன்னு சொல்லணும். மக்களுக்கு திமுக கட்சிக்காரனுக்கு 300 ரூபா, வாக்குச்சாவடி முகவர்களுக்கு 5000 ரூபா, அதிமுகவுடைய வட்டச்செயலாளருக்கு 30,000 ரூபா, அதிமுகவுடைய ஓட்டர்ஸுக்கு 2000 ரூபா. எங்களுக்கு ஓட்டு போடலான்னு பரவாயில்ல, நாம் தமிழ்ச்சிக்கு ஓட்டு போடுறாதீங்க, எங்களுக்கு ஓட்டு போடலான்னு பரவாயில்ல, நோட்டாவுக்கு போடுங்க, சீமானை விட நோட்டா அதிகமாகணும்னு சொல்றாங்க. கடந்த 2023 பை எலெக்ஷன்ல இடைத்தேர்தலில் 798 வாக்குகளை பெற்ற நோட்டா இந்த முறை 6500 வாக்குகளை பெற்றிருக்கு. அப்போ ஒரு ஆட்சியின் மீது அதிருப்தி நோட்டாக்கு உள்ளது. இல்லைன்னா திமுக காரனே நோட்டாவுக்கு போட்டிருக்கான். நோட்டாவுக்கு போட்டு நோட்டா அதிக ஓட்டு வாங்கிடுச்சுன்னு காட்டணும் அப்படின்னு காட்டிருக்கான். அப்போ இது எப்படி உண்மையான வெற்றியா இருக்க முடியும்? எங்களுக்கு தோல்விங்கிறது ஒரு இடைத்தேர்தலில் ஒரு ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும் அப்படிங்கிற மனநிலையில பணத்தை கொடுப்பாங்கன்னு சொல்லி தாவேகா புறக்கணிக்குது, அதிமுக புறக்கணிக்குது, பாஜக புறக்கணிக்குது, அமமுக, தேமுதிக, போன முறை தேமுதிக போட்டிட்டாங்க, தேமுதிக எல்லாம் புறக்கணிக்குது. எல்லாம் புறக்கணித்த பிறகு கூட இந்த ஆளும் கட்சியுடைய அயோக்கியத்தனத்தை, அநீதிகளை, அக்கிரமங்களை, அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த அந்த பிரச்சனையை, அரிட்டாப்பட்டியை, பரந்தூர் விமான நிலையத்தை, 4 ஆண்டுகள் ஆட்சியுடைய தோல்வியை மக்கள்கிட்ட கொண்டு போய் சொல்றோம் இல்லையா? அதில் நிற்கிறதே பெரிய வெற்றி தான். இல்லை, நீங்கள் நிற்கிறது வெற்றின்னு நாம் தமிழர் கட்சியாக நீங்கள் சொல்லலாம். ஆனால் நீங்கள் சொல்லக்கூடிய எல்லா விஷயத்தையும் மக்கள் கேட்டுக்கொண்டு மக்கள் திமுகவுக்கு வாக்களிச்சிருக்காங்க. அப்போ நாம் தமிழர் கட்சி தோல்வியெல்லாம் சந்திச்சு நாங்கள் வாக்கை பெற்றிருக்கோம், அவங்க வாக்கை வாங்கியிருக்காங்க. வாங்குவதற்கும் பெறுவதற்கும் வித்தியாசம் இருக்குது. நாங்கள் கடந்த முறை வாங்கியதை விட எங்களை பொறுத்தளவில் நாங்கள் 8ஆப்பு பாஸு, அவன் 10ஆப்பு ஃபெயிலு. கடந்த முறை 1,11,000 வாக்குகளை ஈவிகேஸ் பெற்றாரு. இப்போ 1,14 பெற்றிருக்காங்க. என்ன பெரிய சேஞ்ச்? தேர்தலில் வெற்றி தோல்வியில ஒரு விஷயத்தை வெற்றி ஒரு எம்எல்ஏ போய் என்ன செய்ய போறாரு? சந்திரகுமார் ஒரு எம்எல்ஏ ஜெயிச்சிட்டாரு, போய் மக்களை பட்டியல் அடைச்ச மாதிரி அவர் சட்டசபையில் அடைச்சு வச்சிருப்பாங்க. அவர் போய் ஈரோடு கிழக்கிலே பெரியார் மண்ணிலே அப்படின்னு பேசிட போறாரா? இல்லை ஏதாவது இந்த ஓராண்டில் புரட்சி நடந்துட போதாதா? ஈரோடு புற்றுநோய் நகரமாக இருக்குது, மீண்டும் அது மஞ்சள் நகரமாக மாற்றிடுவாரா சந்திரகுமார்? இல்லை ஈரோட்டுடைய காவிரியை சுத்தப்படுத்திட போகிறாரா? இல்லை ஈரோட்டுடைய நெசவு தொழில் முழுக்க இன்னைக்கு மார்வாடியோட கட்டுப்பாட்டில் போயிடுச்சு, அதை மீட்டெடுத்து கொண்டு வந்துருவாரா? எதை பண்ணிட போகிறாரு? அவரும் ஒரு ஒன் ஆஃப் த எம்எல்ஏ தான். அந்த வெற்றிங்கிறது கள்ள ஓட்டு போட்டு காசு கொடுத்து பெறப்பட்ட வெற்றின்னு உங்களை போன்ற ஊடகங்கள், நடுநிலையான ஊடகங்கள் பேசுவது என்பது ஒரு வேடிக்கை, ஒரு வேதனை. அது நீங்கள் ஓட்டுக்கு பணம் கொடுக்கல, ஒத்த ரூபா காசு கொடுக்கல. தேர்தல் ஆணையம் 35 லட்சம் செலவு செய்ய சொல்லுது, அவ்வளவு கூட செலவு பண்ணலை. நாங்கள் சாமானியமாக மொத்தமாக ஒரு பணிமனை பிடிச்சு அதில் 200 பேர் அங்கேயே தங்கியிருந்து சாப்பிட்டு காலையில் 6 மணிக்கு பிரச்சாரத்தை ஆரம்பித்து மக்களை நின்று ஓட்டு கேட்டு மேடை போட்டு பேசிய ஒரு கட்சியை சொல்லுங்கள். தேர்தலில் மேடை போட்டு பேசிய ஒரே ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி. ஏன் மேடை போட்டு இவங்க பேசலை? 4 ஆண்டுகள் ஆட்சியினுடைய சாதனையை சொல்லியிருக்கலாம்ல, அப்படி சொல்லலையே. அப்படி சொல்லி ஓட்டு கேட்டதா பரவாயில்ல, ஓட்டை வாங்கியிருக்காங்க, பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. அதில் நீங்கள் வெற்றியாகவே நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. நாங்கள் தான் உண்மையான வெற்றி. நாங்கள் டபுள் டைம் க்ரோத் ஆயிருக்கோம். இல்லை, இப்போ வெற்றின்னு சொன்னால் இப்போ நீங்கள் போன முறை விட இந்த முறை அதிகமாக வாங்கியிருக்கீங்க, அதை மட்டுமே விற்று வளர்ச்சி அதை நீங்கள் வெற்றி நீங்கள் சொல்கிறீங்க. டெபாசிட் வாங்கியிருந்தா கூட குறைஞ்சபட்சம் வெற்றின்னு சொல்லியிருந்துருக்கலாம். டெபாசிட் கூட சீட்டால் வச்சு டெபாசிட் மக்கள் மனசில் டெபாசிட் வாங்கியிருக்கோம்ல. பெரியார் மண்ணில் சீமான் பிரச்சாரம் பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க, பிரச்சாரம் பண்ணோம். பெரியார் மண்ணில் சீமான் மேடை போட முடியாதுன்னு சொன்னாங்க, மேடை போட்டோம். பெரியார் மண்ணிலேருந்து அவர் உயிரோட திரும்ப முடியாது, வெடிகுண்டு வீசுவோம், பெட்ரோல் பாம்பு வீசுவோம். பெட்ரோல் பாம்பு வீசினா நாங்கள் எக்ஸ்பர்ட்னாங்க. அது நம்ம பெட்ரோல் பாம்பு செய்கிறதுக்கு ஐஐடியில் போய் படிச்சு வரணுமா? ஒரு பாட்டில் எண்ணெயை ஊற்றி திரிய போட்டால் பெட்ரோல் பாம்பு, அது பெரிய எக்ஸ்பர்ட் மாதிரி சொன்னாங்க. பெட்ரோல் பாம்பு வீசுவோம்னாங்க. எவ்வளவோ பிரச்சனை பண்ணாங்க. வாக்குச்சாவடி முகவரி இல்லை, நாம் தமிழ் கடந்த முறை வாங்கின வாக்கு கூட வாங்காது, 2000 ஓட்டு கூட வாங்காது அப்படின்னு என்னெல்லாமோ பேசுனாங்க. அதை தாண்டியும் நாங்கள் ஓட்டு வாங்கியிருக்கோம்ல. அப்போ அதைத்தான் நம்ம பார்க்குறோம். அதைத்தான் நம்ம டெபாசிட்டுங்கிறது பணத்தை திரும்பிப்படுதில்லை. அந்த கருத்தை பேசி எந்த இடத்துல பெரியார் பிறந்தாருன்னு சொல்றீங்களோ, பெரியாருடைய பிறப்பிடம், திராவிடத்துடைய பிறப்பிடம், திராவிட தலைநகர் அப்படின்னு சொல்றீங்களோ, அந்த இடத்துலையே அந்த பிம்பத்தை உடைச்சிருக்கோம்ல. பெரியாரை பேசினாலும் ஈவேரா பேசினாலும் அங்கே ஓட்டு போடக்கூடிய மக்கள் இருக்கான். அதுவும் 24,000 பேர் ஓட்டு போட நிரூபிக்கோம்ல. அதுவே எங்களை பொறுத்த வரைக்கும் வளர்ச்சியாகவும் அதுவே ஒரு பெரிய டெபாசிட்டாக தான் பார்க்கணும். நாங்கள் மற்ற தேர்தலை விட, இதுக்கு முன்னாடி நடந்த தேர்தலை விட அதிகமாக வாங்கியிருக்கீங்க, நல்ல விஷயம். சீமான் வளர்ந்துருக்கார் அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுது. அதுக்கு இன்னொரு காரணமாக என்ன சொல்கிறாங்க? பாஜக போட்டி இல்லை, அதிமுக போட்டி இல்லை, தாவேக்கா எந்த நிலைப்பாடும் இல்லை, மற்ற கட்சிகளும் எந்த நிலைப்பாடும் எடுக்கல, அவங்களுடைய ஓட்டு உங்களுக்கு வந்திருக்கு, அவ்வளோதான். அதிமுகவோட ஆன்டி இன்கம்பன்சி. திமுகவுடைய மாணவரணி தலைவர் திரு ராஜீவ்காந்தி அவர்கள் ஒரு பதிவு போட்டிருக்காரு எக்ஸ் தளத்தில், வாய்ப்பு இருந்தால் பாருங்கள். அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, 2024 நாடாளுமன்ற தேர்தலில் திமுக இந்த ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு, ஈரோடு பாராளுமன்ற தொகுதி உட்பட்ட ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் 84,000 வாக்கு வாங்கியிருக்கு. இந்த முறை 114 வாங்கியிருக்கு. அதில் கிட்டத்தட்ட 34,000 ஓட்டு அதிமுகவோட ஓட்டு வந்திருக்குன்னு போட்டிருக்காரு. அப்போ அதிமுகவோட ஓட்டு திமுகவுக்கு போயிருக்குன்னு சொல்லி அவரே வெளிப்படையாக போடுறாரு. இது ஜூனியர் விடனில் கூட ஒரு எழுதியிருந்தாங்க.
இந்நாள் அமைச்சர் மரியாதைக்குரிய முத்துசாமி முன்னாள் அமைச்சர்கிட்ட பேசி அதிமுக வட்டச்செலவு அத்தனை பேருக்கும் 30,000 ரூபாய் பணம் கொடுத்து அதிமுக ஓட்டு சீமானுக்கு போயிட வேண்டாம். ஏன்னா நீங்கள் 2020 சட்டமன்ற தேர்தலில் நம்ம போட்டியை வச்சுக்குவோம், இப்போ நமக்கு பொது எதிரி ஒருத்தர் வந்துடக்கூடாது, அதனால உங்கள் கட்சிக்காரங்கிட்ட எங்களுக்கு ஓட்டு போட சொல்லி சொல்லி வெக்கமே இல்லாமல் அதிமுகவோட காரங்களுடைய காலில் விழுந்து கெஞ்சி கூத்தாடி அந்த ஓட்டை வாங்கியிருக்காங்க. அதிமுக ஓட்டு முழுக்க முழுக்க திமுக போயிருக்கு அப்படின்னு திமுக மாணவரணி தலைவர் சொல்றாரு. ஒட்டுமொத்தமாக அது ஊடகங்களே வெளிப்படையாக வந்துருச்சு. நானே கண்ணுக்கு முன்னாடி பார்த்தேன், அதிமுக செயலாளர்கள் முழுக்க எங்களே சொன்னாங்க காசு கொடுத்துருக்காங்க அப்படின்னு. இல்லை, இப்போ நீங்க இப்படி ஒரு பதில் சொல்றீங்க, ஆனா நீங்க எதிர்பார்த்தீங்களா அதிமுக ஓட்டு நாம் தமிழருக்கு விழுந்துரும், நம்ம அதிமுக ஓட்டு, நாங்க அதிமுக ஓட்டு, மதிமுக ஓட்டு, தேமுதிக ஓட்டு, திமுக ஓட்டுலாம் பார்க்கல, மக்கள் ஓட்டு. திமுக ஆட்சியின் மீதான வெறுப்பு, திமுக ஆட்சியின் மீதான அதிருப்தி, தமிழ் தேசிய கோட்பாட்டை ஏற்றுக்கொண்ட மக்களுடைய ஓட்டு, நேர்மையான மக்களுடைய ஓட்டு. நான் வாக்குக்கு பணம் வாங்க மாட்டேன், தங்கம் போன்ற வாக்குகளை தவிட்டுக்கு விற்க மாட்டேன், ஓட்டுக்கு பணம் கொடுப்பது பாவம், அது செய்வது தேச துரோகம் என்கிற முத்துராமலிங்க கோட்பாட்டுக்கு இணங்க நான் பணம் வாங்க மாட்டேன்னு சொல்ற 24,000 பேரை ஒரு தங்க மணிகள் போல நாங்கள் பொறுக்கி எடுத்திருக்கோம். ஒரு பணத்தை வாங்கிட்டு ஓட்டை விற்கிற கூட்டத்துக்கு மத்தியில், கோழி பிரியாணிக்கு ஓட்டை விற்கிற கூட்டத்துக்கு மத்தியில் ஒரு 24,132 பேர் நான் பணம் வாங்க மாட்டேன்னு சொல்லி ஓட்டு போட்டிருக்காங்கல்ல, இது ஒரு நேர்மையான அரசியல் தொடக்கம். கிட்டத்தட்ட அண்ணாதுரை காலத்திலேருந்து இந்த ஓட்டுக்கு பணம் கொடுக்குற கல்ச்சர் இருக்கு. ஆனால் அந்த கலாச்சாரத்தை உடைச்சி இன்னைக்கு ஒரு நேர்மையான அரசியல் பக்கம் ஒரு 16 விழுக்காடு மக்களை ஒரு இடத்தை திருப்பியிருக்கான் பாருங்க, அது கொண்டாடத்தக்கது, அது பாராட்ட வேண்டியது. உண்மையிலே தேர்தல் ஆணையம் நியாயப்படி எங்களுக்கு ஒரு சான்றிதழ் கொடுக்கணும். தேர்தல் ஆணையம் செய்ய வேண்டிய வேலையை நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். தேர்தல் ஆணையம் சொல்லுது ஓட்டுக்கு பணம் வாங்கக்கூடாது, பணம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. நாங்கள் அதை ஒரு களத்தில் செஞ்சுட்டு இருக்கோம் இல்லையா? இப்போ அதுவே ஒரு பெரிய மாற்றத்துக்கான அரசியல் தொடக்கம். நாளைக்கு இன்னைக்கு விஜய் வராரு, நாளைக்கு இன்னொருத்தர் வரலாம், இல்லை அடுத்து இன்னொரு புதிய கட்சி தொடங்கப்படலாம். அவங்க எல்லாமே ஓட்டுக்கு பணம் கொடுக்காத அரசியல் நடத்தணும்னு நினைக்கிறாங்கன்னா அதுக்கான விதையை நாங்கள் போட்டுக்கிட்டு இருக்கோம்ல. அப்போ அது ஒரு நல்ல அரசியல் தொடக்கம் தானே. இல்லை, இப்போ நீங்கள் ராஜீவ்காந்தி கோட் பண்ண சொல்கிறீங்க. நேற்று எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாரு, அதிமுக காரங்க ஓட்டுகளை திமுக காரங்களே போட்டுக்கிட்டாங்க, இது எல்லாமே ஒரு கள்ளத்தனமான வெற்றி அப்படிங்கிற. அப்படிலாம் கிடையாது. அவங்க 2 பேருக்குமே கள்ளத்தனமான கூட்டணி இருக்குங்கிறது வெளிப்படையாக தெரியுது. எடப்பாடி பழனிசாமி இந்த தேர்தலில் எந்த நிலைப்பாடு எடுக்கல, அதாவது தேர்தல் புறக்கணிப்புல. அதுக்கப்புறம் நோட்டாக்கு போட சொன்னதாக ஒரு செய்தி ஒன்று 38,000 ஓட்டு இருக்குங்க அவங்களுக்கு, கிட்டத்தட்ட 20% ஓட்டு இருக்கு. அதாவது ஈரோடு கிழக்கு தொகுதியில் போன முறை இடைத்தேர்தலையும் அவங்க 20 விழுக்காடு வாங்கினாங்க, 45,000 ஓட்டு. இப்போ 2024 நாடாளுமன்ற தேர்தலையும் ஈரோடு கிழக்குல 20 விழுக்காடு வாக்கு வாங்கியிருக்காங்க. அப்போ ஒரு 35,000 ஓட்டு நோட்டாக்கு விடலையே, அந்த 35,000 ஓட்டு நாம் தமிழ் கட்சிக்கும் வரலையே. அப்போ அந்த 35,000 ஓட்டு எங்கே போச்சு? அது திமுக பேருக்குன்னு சொல்லி திமுக பொறுப்பாளர் சொல்றாங்க. 2 பேருக்குமான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. அது கொடநாடுலேருந்து அந்த அண்டர்ஸ்டாண்டிங் தொடர்ந்து வருது. கொடநாடு கொலை வழக்குடைய தொடர்ச்சியை நீங்கள் விசாரிச்சா இந்த 2 கட்சிக்குமான அண்டர்ஸ்டாண்டிங் என்ன, கூட்டணி என்ன அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமாக வெளியே வரும். அப்போ திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து ஈரோட்டில் நாம் தமிழர் கட்சியை தோக்கடி, பொது எதிரி ஒருத்தர் வளரக்கூடாது. ஏன்னா இவங்க நாம் தமிழர் வளர்றது என்பது திராவிட கட்சிகளுக்கு மட்டுமில்லை, இந்த நேர்மையற்ற கட்சிகள் எல்லாத்துக்குமே ஆபத்து. ஆத்து மணலை கொள்ளையடிக்கிற, கனிம வளத்தை கொள்ளையடிக்கிற, டாஸ்மாக வச்சு வருமானம் பார்க்கக்கூடிய, லஞ்சம் வாங்கக்கூடிய, அநீதி செய்யக்கூடிய எல்லாருக்கும் பேராபத்து. இவங்களுக்கு அண்ணா யூனிவர்சிட்டினா அவங்களுக்கு பொள்ளாச்சி, அவங்க ஆட்சியில் படிக்காசு ஆறுமுகம், இவங்க மணல் ராமையா கரிகாலன், எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க. எனக்கு அதிமுகவுடைய ஒரு முன்னாள் சேர்மன், நான் நடந்தது உண்மையான சம்பவம். ஈரோடு கிழக்கில் 2023 ஒரே அறையில் தங்கியிருக்கோம், ஒரே விடுதியில் தங்கியிருக்கோம், ஒரு ஹோட்டலில். அப்போ அவர் சொல்கிறாரு, திமுகவுக்கு நீங்கள் எதிர்க்கட்சியாக வந்தால் எங்களுக்கு பரவாயில்ல அப்படின்னாரு. நான் உன்னை கேட்டேன், எதுக்குங்க அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு. இல்லை, திமுக வந்தால் அவங்களுக்கு நாங்கள் ஷேர் கொடுக்கணும், நீங்கள் வந்தால் காசு வாங்க மாட்டீங்க, அதனால் நீங்கள் வர்றாங்க, ஏன்னா மொத்தமாக நாங்கள் எடுத்துக்கோம்ல. ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு நகராட்சியோட சேர்மன் சொல்கிறாரு. அப்போ அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. கான்ட்ராக்ட் எடுத்தால் அதில் ஒரு ஷேர், ஒரு கமிஷன் வாங்கினா அது ஒரு ஷேர் இருக்குது. நாம் தமிழ் கட்சி கை நீட்டாது. இது வரைக்கும் நாம் தமிழ் கட்சியுடைய பொறுப்பாளர் இந்த இடத்துல போய் கை நீட்டினாங்க, காசு வாங்கினாங்க அப்படி ஒரு சின்ன குற்றச்சாட்டு கூட கிடையாது. ஒரு தேர்தல் அரசியல் நிற்கிற ஒரு கட்சி ஒரு கறந்த பால் போல தூய்மையாக அரசியலை முன்னெடுத்து கொண்டு போகிறோம். அப்போ அதை செய்யும் போது இந்த திமுக அதிமுக 2க்குமே வெறுப்பு வரும். தமிழ்நாடு முழுமைக்கு நீங்கள் எடுத்துக்கோங்களேன், ஆத்து மணல் கொள்ள நடக்குது. உங்கள் ஐபிசி தமிழ் மூலம் நீங்கள் ஒரு ஆவணப்படுத்தினா கூட படுத்தலாம். யார் கான்ட்ராக்ட்? ஒன்று திமுக காரன், இல்லை அதிமுக காரன். தமிழ்நாடு முழுக்க கனிமவள வேட்டை, மலையை அறுத்து வைக்கிறாங்க. ஒன்று திமுக கிரஷரு, இல்லை அதிமுக கிரஷரு. தமிழ்நாடு முழுக்க டாஸ்மாக் பாரு, யார்? ஒன்று திமுக காரன், இல்லை அதிமுக காரன். தமிழ்நாடு முழுக்க கான்ட்ராக்ட் கமிஷன், ஒன்று திமுக இல்லை அதிமுக. கடந்த 50 ஆண்டுகளில் தமிழ்நாடு நாசமா போனதுக்கு காரணம் திமுக அதிமுக இருவரும் கட்சிகள் தான். அதில் எந்த மாற்றம் கிடையாது. இவன் ஊழலுடைய தங்கச்சினா அவன் ஊழலுடைய அக்கா, இவன் ஊழல்ல எல்கேஜினா அவன் ஊழல்ல பிஹெச்டி, அவ்வளவுதான், வேற எந்த மாற்று கருத்துல. அப்போ 2 பேருக்குமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உண்டு. பொது எதிரி ஒருத்தன் வந்துடக்கூடாது, புதுசா ஒருத்தன் வந்துடக்கூடாது. அவன் வந்தான்னா இன்னைக்கு நாம் தமிழ் கட்சியை ஏற விட்டா, அதிமுக ஓட்டு நாம் தமிழ் கட்சிக்கு போனா 26ல் அது பெரிய சிரமத்தை ஏற்படுத்தும்.
அந்த நிலைப்பாட்டில் ரெண்டு பேரும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஓகே. போயிருக்கலாம். அதிமுக திமுக ரெண்டும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்து நம்மளை வந்து இந்த நிலைக்கு விட்டுருக்காங்க. அப்போ பாஜக ஆதரவாளர்கள் எதுவும் உங்களுக்கு பிரச்சாரம் பண்ணாங்களா, இல்லை பாஜக சார்ந்தவங்க உங்களுக்கு எதுவும் ஓட்டு போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? இந்த கேள்வி வந்து என்னன்னா, பாஜகவுக்கு ஈரோட்டில் செல்வாக்கு இருக்குன்னு சொல்றது நீங்கள் வந்து ஈவேராவை அசிங்கப்படுத்துற மாதிரி. ஈவேரா மண்ணுன்றீங்க, திராவிட பூமின்றீங்க, திராவிட தலைநகர்ன்றீங்க. அப்போ அங்கே பாஜகவுக்கு அவ்வளோ ஓட்டு இருக்கு, பாஜக ஓட்டு தான் இவ்வளோ. இந்த அது மதிவதனின்னு சொல்லி திராவிட கழகத்துடைய ஒரு பொறுப்பாளர் சொல்றாங்க. ஒரு சரியான ஒரு ஒரு அடிப்படை தகுதி இருந்தால் சொல்ல மாட்டாங்க. ஈவேராவுடைய கோட்டை ஈரோடுன்றீங்க. அங்கே 24,000 பார்ப்பன சங்கிகளும் பிஜேபி காரங்களும் இந்த ஓட்டை போட்டிருக்காங்கன்றாங்க. நீ பெரியார் மண்ணுன்ற, அப்புறம் 24,000 பேர் அங்கே வந்து பிஜேபி காரனும் சங்கி இருக்கான்னா, பெரியார் தான் சமூக நீதி, சாதி ஒழிப்பு, பார்ப்பன எதிர்ப்பு, பாம்பையும் பாப்பானையும் பார்த்தா பாம்பை விட்டுட்டு பாப்பான அடி அப்படிலாம் பேசியிருக்காரு, சொல்லியிருக்காருன்றீங்க. பார்ப்பன எதிர்ப்பிலே தன் வாழ்நாளை கழிச்சாருன்னு சொல்றீங்க. அப்படிப்பட்ட ஒருத்தருடைய நிலத்துல 24,000 பேர் பார்ப்பனிய ஆதரவாளர்களும் பார்ப்பனியர்களும் சங்கிகளும் இருக்காங்கன்னா, அப்ப பெரியார் செஞ்சது என்ன? இது மக்கள் செலுத்திய வாக்க மக்கள் ஓட்டு போட்டா. அப்ப நீ திமுக எதிராக ஓட்டு போற பூரா சங்கியா? திமுக எதிராக பேசணும் நான் சங்கி, திமுக எதிராக பேசணும் நீங்க சங்கி. இது என்ன மனநிலை? அது தமிழ்நாட்டு மக்களை, தமிழர்களை எல்லாரையும் சங்கி அப்படின்னு அடையாளப்படுத்துவது. இவங்க சங்கினா அப்ப நீங்க மங்கியா? இந்த இடத்துல நான் கேட்டது என்னன்னா, அப்போ பாஜக ஆதரவாளர் உங்களுக்கு வாக்களிச்சு, அதை தான் சொல்றேன் பிரதர், அதான் சொல்றேன். பாஜக ஓட்டு இருக்குன்னா பெரியார் செஞ்சது என்ன? இல்ல இப்போ பெரியார் விவகாரத்துல அண்ணாமலை நான் ப்ரூஃப் கொடுக்குறேன் அப்படின்னாரு. சீமான் கூட வந்து நான் எங்க சொல்லணுமோ அங்க சொல்றேன் அப்படின்ட்டார். அப்ப அண்ணாமலை அந்த இடத்துல ஒரு நிலைப்பாடு எடுக்கும்போது அங்க இருக்கக்கூடிய பாஜகவினர் உங்களுக்கு உதவி இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு வாதத்தையும் வைக்கிறாங்க. நீங்க ஈவே ராமசாமி அவர்களை அண்ணாமலையும் பாஜகவும் எதிர்ப்பதற்கும் நாம் தமிழ் கட்சி எதிர்ப்பதற்கும் 1000 வித்தியாசங்கள் இருக்கு. அவங்க எதுக்கு எதிர்க்கிறாங்கன்னு நீங்கள் அவங்ககிட்ட தான் போய் கேட்கணும். ஆனால் நாங்கள் எதிர்ப்பது என்பது அவருடைய மொழி கொள்கை. அவர் ஒரு சுயநலவாதி, அவர் ஒரு தன்னை முன்னிறுத்தக்கூடிய ஆளுமாலே அந்த மாதிரி தன்முனைப்பு கொண்டவர். அப்படி தான் நாங்கள் பார்க்குறோம். ஒரு முன்னுக்கு பின் முரணான ஒரு முரண்பாடுகளின் மூட்டை அப்படின்னு நாங்கள் பார்க்குறோம். அவர் வந்து பெரியார் எதிர்ப்பு சரிதான், அது கொஞ்சம் ஓவர் டோஸாக போயிடுச்சோ, கொஞ்சம் ஆபாசமாக போயிடுச்சோ அப்படின்னு அது அண்ணாமலை சொல்கிறாங்க. பெரியாரே ஒரு ஆபாச குப்பை தானே. ஒரு ஆபாச குப்பையை நாங்கள் உடைக்கும் போது உங்களுக்கு வலிக்குது அப்படின்னா, பெரியார் எதிர்ப்பில் என்ன முன்ன பின்ன, பெரியார் எதிர்ப்பில் என்ன கூட குறைச்ச? அப்போ அண்ணாமலை எங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சாரு, அண்ணாமலை எங்களுக்கு சப்போர்ட் என்னாரு, பிஜேபி எங்களுக்கு ஓட்டு கட்டின்னு சொல்றது வந்து ரொம்ப கேலி கூத்தானது. ஒருபோதும் நாம் தமிழ் கட்சிக்கும் பிஜேபி கொள்கைக்கும் 100 விழுக்காடு ஒத்து வராது. நேரடியா வந்து ஆதரவு அளிச்சாரு அப்படின்னு நான் சொல்ல வரல. இப்போ திராவிடத்துக்கு எதிரான ஒரு மனநிலை தமிழ் தேசியம் இருக்கு, அங்க நீங்க வந்து போட்டியிடுறீங்க. அதே நிலைப்பாட்டில் பாஜகவும் இருக்கு. அவங்க அந்த நேரத்தில் ஒரு கருத்து தெரிவிக்கிறாங்க, ஆதரவான நிலைப்பாடு எடுக்கிறாங்க. அந்த ஈவேராவுடைய கருத்துல அண்ணாமலையோட கருத்து வந்து நான் ஆதரவு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னார். அவர் ஸ்டாண்ட் எடுத்தார். அதை நாங்கள் ஆதரிக்கவும் இல்லை, அதை நாங்கள் எதிர்க்கவும் இல்லை. அண்ணாமலை எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாருன்னு சொல்லி நாங்கள் மகிழ்ச்சி அடையலை, நாங்கள் வந்து அதை இகழவும் செய்யலை. அது அவருடைய கருத்து. ஆனால் அதே திரு அண்ணாமலை அவர்கள் வந்து நேற்று என்ன சொல்றாருன்னா, இதா கொஞ்சம் ஓவரா போயிட்டாரு சீமான் அப்படின்னு தோணுதோ, ஓவரா போயிட்டாரோ? இல்ல சீமான் அதை நினைச்சாரா? ஒருவேளை ஓவர் டோஸா பேசினால தான் நம்ம இந்த நிலைக்கு வந்திருக்கோம். அப்படி எந்த நிலைக்கு வந்திருக்கோம்? எங்க பெரியார் மட்டும் தானே பெரியாரை பேசி 24 ஓட்டு வாங்கியிருக்கோம். அப்புறம் இந்த நிலைமை எந்த நிலைமை? இது எங்களுக்கு குரோத் தாங்க. 8 விழுக்காடு வந்து 16 விழுக்காடு ஜம்ப் ஆயிருக்காம. ஒரு தேர்தல் அரசியல்ல எந்த பின்னணியும் இல்லாத, ஊடக பலம் இல்லாத, பொருளாதார பின்னணி இல்லாத ஒரு கட்சி திமுகங்கிற மிகப்பெரிய பூதத்தை எதிர்த்து சண்டை போட்டு 16% ஓட்டு ஒரு வாங்குறது மிகப்பெரிய விஷயம். இதுல அவன் ஓட்டு விழுந்துருச்சு, இவன் ஓட்டு விழுந்துச்சு. திமுக விழுந்த ஓட்டு நீங்க பேச மாட்டீங்க. திமுக விழுந்த 1,14,000 ஓட்டு கள்ள ஓட்டா, காசுக்கு விழுந்த ஓட்டா, 11 கட்சி கூட்டணி, விசிக, மதிமுக, கொங்கு நாடு மக்கள் கட்சி, கம்யூனிஸ்ட், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் அப்படின்னு நிறைய 32 அமைப்புகள், பெரியாரி அமைப்புகள் எல்லாம் சேர்ந்தா ஓட்டு போட்டிருக்கான். கருணாசு பெரிய மாபெரும் கூட்டணி, அவருக்கு 1 லட்சக்கணக்கான ஓட்டு இருக்கு. இப்படி எல்லாரும் சேர்ந்து ஓட்டு போட்டு தான் அங்க ஓட்டு விழுந்திருக்கு. அதை பேச மாட்டீங்க. தனிச்சு ஒருத்தன் நிற்கிறான், சிங்கிள் மேனா. அவன் வந்து நீங்க யார பெரிய தலைவர்னு சொன்னீங்களோ, யார் தமிழ்நாட்டினுடைய அடையாளம் சொன்னீங்களோ, யார் எங்களை படிக்க வச்சாரு, எழுத வச்சாரு, அவர்கள்னா அவர் தான் உங்களுக்கு பேண்ட் போட்டாரு, அவர் தான் உங்களுக்கு சட்டை போட்டாரு, அவர் தான் உங்களுக்கு மைக் வாங்கி கொடுத்தாரு, அவர்கள்லாம் நீங்க வந்து நிர்மாணமா தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு ஒரு பெரிய பிம்பத்தை ஏற்படுத்தினால அதை உடைச்சி இது பெரியார் மண்ணு இல்லை, பெரியாரே எங்களுக்கு மண்ணு அப்படின்னு சொன்ன பிறகும் கூட 24,000 ஓட்டு வந்திருக்குல்ல. அப்போ அதைத்தான் நீங்க பார்க்கணும். இப்போ அண்மை காலமா சீமானுடைய பார்வையே கொஞ்சம் வந்து மாறிடுச்சோ, தமிழ் தேசியம் தாண்டி கொஞ்சம் RSS உள்ள வந்துடுச்சோ அப்படின்லாம் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. நேற்று இந்த ஈரோடு விவகாரம் தொடர்பாக கூட மாரிதாஸ் அவர்கள் அவர் சேனல்ல சீமான் வளர்ந்துட்டாரு, வளர்ச்சி அடைஞ்சிட்டு வருது நாம் தமிழர் கட்சி அப்படின்னு சொல்லி அவருடைய இதுல பேசுறாரு, அவருடைய கருத்து. எனக்கு ஒன்றும் புரியலைங்க. திருப்பரங்குன்றத்தில் வந்து மலைக்கு மேலே சிக்கந்தர் தர்கா இருக்கு, அதனால அந்த மலை வந்து சிக்கந்தர் தர்கா இருக்கு, அங்கே ஆடு கோழி பழிடக்கூடாது, அந்த சிக்கந்தர் தர்காவை நீக்கணும்னு சொல்லி பிஜேபி சொல்கிறாங்க, இந்துத்துவவாதிகள் சொல்கிறாங்க.
நாம் தமிழர் கட்சி என்ன சொல்லுது, அது மலை தமிழர் மலை, அவன் போய் வழிபடுறதுலையும் எங்காலும் போய் முருகன் கோயில் வழிபடுறது என்ன பிரச்சனை இருக்குன்னு கேட்குது. ஏதாவது ஒரு கருத்து ஒத்து போதா? நேர் எதிர்கருத்து. இதுதான் நாம் தமிழர் கட்சிக்கும் பிஜேபிக்குமான வித்தியாசம். பிஜேபி இஸ்லாமியர் என்பதனாலே அந்த தர்காவை நீக்குங்கன்னு சொல்றாங்க, எடுங்கன்னு சொல்றாங்க. மலையே எங்க மலைன்றாங்க. அந்த மலை எங்க மலை, உங்களுக்கு அதில் சம்பந்தம் இல்லை. நாங்கள் முருகனையும் வழிபடுவோம், நாங்கள் அல்லாவையும் வழிபடுவோம், 2 பேருமே அண்ணன் தம்பி தான், இன்னொரு 700 வருஷத்துக்கு முன்னாடி அவன் எங்கிட்ட இருந்து பிரிஞ்சு போன கூட்டம் தான் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறோம். இதுதான் சமத்துவம், இதை தான் மத நல்லிணக்கம். இந்த வேலையை செய்கிற நாம் தமிழர் கட்சியை நீங்க RSS ஒப்பிடு என்பது இல்ல. வலதுசாரி தமிழ் தேசியத்தை சீமான் அவர்கள் முன்னெடுக்கிறார். அண்மையில வந்து ரவீந்திரன் துரைசாமியை வந்து அவர் மீட் பண்ணாரு. அதுக்கப்புறம் நேத்து அவர் ஒரு ஆடியோ போட்டிருக்காரு. ரவீந்திரன் துரைசாமி 2029க்காக சீமான் அவர்களை நாங்க பயன்படுத்த போறோம், மோடி 29 மோடிக்காக நாங்க சீமானை பயன்படுத்த போறோம் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு ஆடியோ ஒன்று போடுறாரு. அது மட்டும் இல்லாம ரஜினியை சந்திக்கிறாரு. இப்போ அண்ணாமலை இவருக்கு ஆதரவா நிலைப்பாடு எடுத்து இந்த பெரியார் விஷயத்துல சப்போர்ட் பண்றாரு. மாரிதாஸும் வந்து சப்போர்ட் பண்றாரு. அப்போ கொஞ்சம் அந்த டோன் மாறுதோ? பல தமிழ் தேசியத்துல வலதுசாரி தமிழ் தேசியம், இடதுசாரி தமிழ் தேசியம், பொது உடைமை தமிழ் தேசியம், தமிழ் தேசியம் வந்து இந்த நிலத்தில் கூடிய மொழி, பண்பாடு, கலாச்சாரம், அந்த மக்களுடைய பிரச்சனை, இதை காக்கக்கூடிய ஒரு அரசியல். இந்த அரசியலை பேசுவதனால இது தமிழ் தேசிய அரசியல். இந்த நிலம் தமிழர் நிலம், பேசுகிற வாழ்கிற மக்கள் தமிழர்கள், பேசுகிற மொழி தமிழ் மொழி. இந்த மக்களுக்கான சிக்கல்களை பேசக்கூடிய அரசியல், சிக்கல்களை தீர்க்கக்கூடிய அரசியல் தமிழ் தேசிய அரசியல். அவ்வளோதான். இதில் நீங்கள் வந்து வலதுசாரி இடதுசாரி பொது உடைமைன்னு ஆளாளுக்கு வந்து ஒரு கருத்தை தெரியக்கூடாது. நாம் தமிழர் கட்சிக்கும் வலதுசாரி கோட்பாட்டுக்கும் எந்த விதமான தொடர்பு இருக்கிறதுக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு வீரத்தமிழர் முன்னாடி. சீமான் அவர்கள் தொடர்ந்து பேசிட்டே இருக்கார். ஆனா இத்தனை நாள் வந்து பாஜகவினர் வந்து சீமானை ரஜினியை பார்த்தாலே வலதுசாரி, ரவீந்திரன் துரைசாமி கூட போனாலே வலதுசாரி, ஹெச் ராஜாவும் ரங்கராஜ் பாண்டே அவர்களையும் வந்து பேசினாலே, பாண்டே விட்டுட்டேன், பாண்டே ஆதரவு எடுக்கிறேன் சொல்றேன், நான் எடுத்து கொடுக்குறேன் உங்களுக்கு. இப்போ பேசினாலே வலதுசாரி அப்படின்னா அது அவங்க இந்த நிலத்தில் வாழ்கிறாங்க, இந்த மண்ணில் வாழ்கிறாங்க. ஒரு நட்பு அடிப்படையில் அரசியல் வேறுபாடு என்பது வேறு, தனி மனித நட்பு என்பது வேறு. தனி மனித நட்பில் அவங்களுக்கு ஒரு அஜெண்டா இருக்கலாம். திமுக வீழ்த்துவதற்கு சீமான் கொஞ்சம் வளர்றாரு அப்படின்னு சீமான் கொஞ்சம் கடுமையாக விமர்சனம் பண்ணுறாரு அப்படின்னு அண்ணன் சீமானை புகழலாம், இல்லை அவங்களுடைய ஆளாக மாற்றிக்க அவங்க முயற்சி பண்ணலாம். அவர் மாறுறாரா? அவரை யாரும் இயக்க முடியாது. ரஜினிகாந்த் அவர்களே பார்த்தா சொன்னீங்க, ரஜினிகாந்தை பார்த்தாரு, அதுக்கு முன்னாடி கமலஹாசனை பார்த்துருக்காரு, அதுக்கு முன்னாடி விஜயை பார்த்துருக்காரு, அதுக்கு முன்னாடி பல நடிகர்கள் அவர் சந்திச்சு பேசியிருக்காரு. அதெல்லாம் பேசப்பட்ட பொருளாக மாறல. ரஜினிகாந்த் அவர்களுடைய வேட்டையன் படம் வந்து ஒரு நல்ல படமாக இருக்குது. நம்ம சொல்கிற அந்த என்கவுண்டர் சிஸ்டத்துக்கு எதிராக இருக்குது. என்கவுண்டர் பண்ணக்கூடாதுன்னு நம்ம சொல்கிறோம். அதுக்கு எதிரான ஒரு படைப்பாக இருக்குது. ஏற்கனவே அந்த படத்தை எடுத்த ஞானசேகர் வந்து ஜெய்பீம்ங்கிற ஒரு படத்தை எடுத்திருக்காரு. அதனால் ஒரு நட்பு இருக்குது. ரஜினிகாந்த் அவர்களிருந்து கடுமையான அரசியல் விமர்சனங்கள் சீமான் வச்சிருக்காரு. என்னைக்கு அரசியலுக்கு வரமாட்டேன்னு ரஜினிகாந்த் சொன்னாரோ அன்றிலிருந்து அந்த சீமான் ரஜினிகாந்த் அவர்களை எதிர்ப்பதை விட்டுட்டார். அது தனிப்பட்ட முறையில் இந்த மண்ணினுடைய ஆகச்சிறந்த கலைஞர் என்பதில் எனக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அவருடைய படங்களுக்கு நானும் ரசிகன் தான். ஆனால் அவருடைய வயது மூப்பு, அதை தாண்டி இந்த நிலத்தினுடைய அரசியல் வந்து ரஜினிகாந்துக்கு தெரியாது. வந்து ஒரு இளைஞர் கூட்டத்தை தவறாக வழிநிறுத்தக்கூடாதுங்கிற அடிப்படையில் தான் நம்ம ரஜினிகாந்தை எதிர்த்தோம். அதற்கு பிறகு ரஜினிகாந்த் படத்தை பார்த்துட்டு, அதுவும் லைக்கா கூப்பிட்டு தான் பார்க்க சொன்னாங்க. லைக்கா கூப்பிட்டு பார்க்க சொல்லும்போது ஞானசேகர் விரும்பினார், பார்த்தாங்க. அண்ணன் சீமான் ரஜினிகாந்தை பார்க்கறலாம் அவருக்கு விருப்பம் இல்லை, ரஜினிகாந்தும் அதை வந்து அழைக்கவும் செய்யலை. படம் பார்த்துட்டு பாராட்டின உடனே அங்கே இருக்கக்கூடிய லைக்கா நிறுவனத்தை சார்ந்த நிறுவனர் வந்து ஃபோன் போட்டு கொடுக்குறாரு. எதிர்முனையில் யார் இருக்கான்னு தெரியாமல் அண்ணன் பேசுகிறாரு. பேசினோடனே அவர் நான் ரஜினிகாந்த் பேசுகிறேன் அப்படின்னே, ஏன் வாழ்த்துக்கள்ங்க, ரொம்ப நல்ல சிறப்பாக பண்ணியிருக்கீங்க, ஆக்டிவாக நடிச்சிருக்கீங்க அப்படின்னே, உங்களை சந்திக்க விரும்புகிறேன்னு சொல்லி அந்த நேரத்தை சொல்கிறாரு. சந்திக்க விரும்புன்னு சொல்லும்போது 2 பேருக்கும் பொது நண்பராக ரவீந்திரன் துரைசாமி இருக்கார். அவரும் அண்ணனுக்கும் ரவீந்திரன் பழக்கம், ரஜினிகாந்துக்கும் பழக்கம். அதனால் அவரை வந்து கூட ரஜினிகாந்த் சந்திக்க போகிறேன்னு சொல்லி அண்ணன் சொல்கிறார். ரஜினிகாந்த் கூப்பிட்டு நான் சீமானுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்கேன், நீங்கள் வர சொல்லுங்கள். 8ஆம் தேதி பிறந்தநாள், நவம்பர் 8 தான் வர சொல்கிறாங்க. பிறந்தநாள் அன்றைக்கி போக முடியாதனால அதுக்கு பிறகு ஒரு வாரம் கழிச்சு போய் பார்க்குறாங்க. இது சாதாரண சந்திப்பு. ஆனால் அதில் அரசியல் பேசியிருக்காங்க. விஜயோடைய அரசியல், திமுகவோட அரசியல், பாஜக அரசியல், ஒரு மணி நேரத்துக்குள்ள அரசியல் பேசியிருக்காங்க. என்ன நம்ம 2 பேரும் சந்திச்சுக்கிறோம், ஒரு அரசியல் பேசுவோம். இப்போ ஆஃப் த கேமரா நம்ம ஒரு அரசியல் பேசுகிற மாதிரி அவங்களும் அரசியல் பேசியிருக்காங்க. அவ்வளோதானே ஒழிய ரஜினிகாந்த் சொல்லி சீமான் என்ன பெரியாரை விமர்சிக்கவும் செய்யலை. ரஜினிகாந்த் வந்து 2029 நீங்கள் சொல்கிற மாதிரி ரஜினிகாந்த், இந்த ரவீந்திரன் துரைசாமி இவங்கெல்லாம் அஜெண்டா போட்டு அண்ணன் சீமானை மோடிக்கு வந்து இயக்க வைக்க முடியாது. அது 100 விழுக்காடு நடக்காது. எங்களுடைய அரசியல் தனித்த அரசியல். தனிப்பட்ட முறையில் ரவீந்திரன் துரைசாமி மீதும் ரஜினிகாந்த் மீதும் நான் ஒரு நட்பு இருக்குது. அது இந்த நிலத்தில் இருப்பதனால அவ்வளோதான். மற்றபடி இந்த நட்பு வந்து அரசியலாக மாறும், இது ஒரு கோட்பாடாக மாறும், இதனால் ஒரு அஜெண்டா உருவாகும். இதை வச்சுட்டு பெரியார் எதிர்ப்புங்கிறது 2023 மூக்கியா தேவர் கூட்டம் உசிலம்பட்டியில் அன்னைக்கே அண்ணன் சீமான் அவர்கள் வந்து பெரியார் கூத்த கடுமையான விமர்சனம் முன் வச்சார். என்ன வச்சார் அப்படின்னா, வாழ்நாள் முழுக்க கல்யாணமே முடிக்காம
தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் ஏழை எளிய மக்களுக்கு எழுதி கொடுத்த முத்துராமலிங்க தேவர் சாதி தலைவர். ஒரு 72 வயசுல சொத்தை காப்பாற்ற கல்யாணம் பண்ணி கொண்ட, அதுவும் 26 வயசு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொண்ட பெரியார் வந்து சமூக நீதி தலைவரா? அவர் ஒரு என்ன சொல்ற ஒரு முதலாளி. அவர் ஒரு சொத்தை காப்பாற்ற கல்யாணம் பண்ணி கொண்ட ஒரு முதலாளி. அவர் ஒரு கம்பெனி அது அப்படின்னு சொல்லி உடைச்சாரு. அந்த இடத்துல இருந்தே பெரியார் மீதான கடுமையான விமர்சனம் வர ஆரம்பிச்சது. ரஜினிகாந்தை பார்த்தது 2024 நவம்பர். அண்ணன் சீமான் பெரியாரை எதுக்க ஆரம்பிச்சது 2023 பிப்ரவரி மாதம். அப்போ எவ்வளோ இருக்குது? இதுக்கு முன்னாடியும் கடுமையான விமர்சனம் வச்சுருக்கோம். 2013க்கு பிறகாகவே நாம் தமிழர் கட்சி பெரியார் மீதான விமர்சனம் வைக்க தொடங்கியது. அதுக்கு பிறகுதான் பெரியார் இயக்கங்கள் ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா திக தவிர தாப்பே திக, குளத்தூர் மணி, கோவை ராமகிருஷ்ணன், இதே மே 17, மதிமுக எல்லாம் சேர்ந்து நாங்கள் போராட்டம் பண்ணுவோம். திருச்சியில் நானே வந்து மதிமுக, தாப்பே திக, இந்த திக, இந்த குளத்தூர் மணி இவங்களுடைய போராட்டங்களை நானே பல முறை கலந்துருக்கிறேன். ஒன்றா ஒரு ஈழ ஆர்ப்பாட்டம், ஒரு இனப்படுகொலை சம்மந்த ஆர்ப்பாட்டம், மீனவர் பிரச்சனைக்கு பல்வேறு போராட்டங்களை வந்து அந்த நேரத்தில் நாங்கள் இந்த சிங்கள அமைச்சர்கள் வந்த போதெல்லாம் ஒன்றா தான் போய் விரட்டி அடித்தோம். அப்படி பல்வேறு போராட்டம் முன்னெடுத்தோம். 2013 நாம் தமிழர் கட்சி பெரியார் மீதான விமர்சனம் முன்வைக்குது. பெரியாரை மறு வாசிப்புக்கு உட்படுத்தணும் அப்படின்னு வைக்கிறோம். பெரியார் போராடினார் ஏற்கிறோம், பெரியார் மட்டுமே போராடினார் எதுக்குறோம் அப்படிங்கிற ஸ்டாண்டுக்கு வரும்போது தான் அது கட்சி ஆரம்பித்த ஒரு 3 ஆண்டுகள் என்ன சீமான் வந்துடுறாரு. அப்போ தான் குளத்தூர் மணி வெளியேறாரு. இந்த கோவை ராமகிருஷ்ணன், இவங்க மதிமுக எல்லாமே நமக்கு எதிர்நிலைப்பாடு எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அது வரைக்குமே வந்து நாம் தமிழர் தான் அவங்க இருந்தாங்க. நாங்கள் அவங்களோட ஒரு நட்பு சக்தியாக தான் இருந்தோம். அப்போ அந்த 2013 இந்த 10 ஆண்டு காலம் தொடர்ச்சியாக சீமான் விமர்சனம் பண்ணிக்காரு. இது ரஜினிகாந்த் சந்திப்புக்கு முன்னாடி இல்லை, காலகாலமாக நாங்கள் பேசி தான் வர்றோம். இப்போ இது வந்து கூர்மை அடைஞ்சிருக்கு. எப்போ கூர்மை அடைஞ்சதுன்னா கடந்த டிசம்பர் மாதம் நம்முடைய புரட்சி கவிஞர் பாரதியாருடைய புகழ் வணக்க கூட்டம் சென்னை நடக்குது. அதில் தான் பாரதியை ஒப்பிட்டு சாதிகளில் இல்லையடி பாப்பா அப்படின்னு சொன்ன பாரதியை நீ பாப்பான்னு எப்படா சொன்ன? இப்போ நீங்கள் பூணூலை வந்து அவன் வந்து அறுத்து எறிஞ்சான், பறையேசு குடிகளுக்கு வந்து பூணூலை போட்டு உள்ளே கொண்டு போய் நீ பாப்பாண்டா அப்படின்னு சொன்னான். இப்படி ஒரு புரட்சியை விதைச்சவன் அவனை போய் நீ எப்படி பார்ப்பனர்னு ஒதுக்குன, அவனை எப்படி நீ சாதி பார்த்த அப்படிங்கிற கேள்வியை வந்து சீமான் எழுப்பினார். அதை பெரியாரோட ஒப்பிட்டு பேசும்போது இந்த கூட்டம் கதறுது. சுப்பிரமணியன் தலைமையில் ஒரு ஆர்ப்பாட்டம் சென்னையில் ரெடி பண்ணுறாங்க, போராட்டம். அதுக்கப்புறம் தான் இந்த எதிர்ப்பு நிலையில் அண்ணன் சீமான் கூர்மை அடைகிறார். இன்னொன்றும் தாண்டி 2024 அக்டோபர் மாதம் விஜய் கட்சி தொடங்குறாரு. கட்சியினுடைய கொள்கை தலைவராக விஜய் வந்து பெரியாரை முன்னிறுத்துறாரு. ஏற்கனவே ஒரு 70 ஆண்டு காலமாக ஒரு பிம்பத்தை ஊதி வச்சு நம்ம உடைச்சிக்கிட்டு இருக்கோம். இப்போ திடீர்னு வந்து இன்னொரு புதிய கூட்டத்தை வந்து விஜய் வந்து கொள்கை தலைவர் அறிமுகப்படுத்தாரு. அப்போ இதுமேல் இதை நம்ம உடைக்காமல் இருக்கக்கூடாது சொல்லி அந்த நொடியில தான் அண்ணன் சீமான் அவர்கள் பெரியார் எதிர்ப்புல கடுமையாக முடிவெடுக்கிறார். இதுக்கும் ரஜினிகாந்துக்கும், இதுக்கும் பிஜேபிக்கும், இதுக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும், இதுக்கும் மோடிக்கும் சம்பந்தமே இல்லை. விஜய் பற்றி நீங்கள் சொன்னீங்க. இப்போ அந்த விஜய் வந்து பெரியார் விவகாரம் தொடர்பாக சீமான் பேசினதுக்கு எந்த ஒரு ரியாக்டுமே பண்ணல. அது ஒரு பாசத்தின் அடிப்படை. தெரிஞ்சாதானே பண்ணுவாரு. நீங்க வேணா எழுதி கொண்டு கொடுங்க, வாசி சொல்லுவாரு. அவருக்கு தெரியாது, வச்சுக்கிட்டா வஞ்சனம் பண்ணாரு. கொள்கை தலைவருக்கே இந்த அடினா கொள்கை தலைவரை பேசினா நமக்கு எந்த அடி விழும் அப்படிங்கிற மன்னரில் தான் விஜய்க்கு தெரியாது. அவர் ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் அஞ்சலை மேலே யாருனே அவர் சொல்லியிருக்காங்க. வேலுநாச்சியார் புத்தகத்தை இப்போ தான் கொண்டு போய் குடிச்சிருக்காங்களா, படிச்சுக்கிட்டு இருக்காப்புல. அம்பேத்கரை பற்றி பேசுங்கன்னா அம்பேத்கர் வந்து சின்ன வயசில் தண்ணி குடிக்காமல் சின்ன வயசில் பள்ளிக்கூடத்துக்கு வந்து போகும்போது இது பண்ணாங்க, கெட்ட பையன் சார் அந்த பையன், இப்படி தான் பேசிகிட்டு இருக்காப்புல ஒழிய அம்பேத்கர் தான் அவருடைய கொள்கை தலைவரில் முதல் தலைவர். அப்புறம் தான் பெரியார், அப்புறம் வேலுநாச்சியார், அஞ்சலை அம்மாள், காமராஜரை வச்சுருக்காங்க. காமராஜரை பற்றி பேச சொல்லுங்க ஒரு 5 நிமிஷம், அம்பேத்கரை பற்றி ஒரு 5 நிமிஷம் பேச சொல்லுங்கள், அஞ்சலை அம்மாளை பற்றி பேச சொல்லுங்கள். தெரியாது. அதனால் நம்ம அவரை சீண்டவும் இல்லை. அவர் சீண்டுனார்னா, அவர் பதில் சொன்னார்னா அதுக்கு பதில் கொடுப்போம். அவருடைய இயக்கத்தை சார்ந்தவர்கள் சொல்கிறாங்க, பெரியாருடைய எதிர்ப்புக்கு விஜய் பதில் சொல்லலையே. சொல்லியிருக்கோமே, எங்கே சொல்லியிருக்கீங்க? பெரியாருக்கு மாலை போட்டார்ல, இதுவே பெரிய எதிர்ப்பு தானே. பெரியார் சிலைக்கு மாலை போடுவதே பெரிய எதிர்ப்புன்னு காட்டுறாங்க. அதுதான் அவங்களுடைய எதிர்ப்பு. நீங்கள் பிள்ளை பூச்செல்லாம் நோண்டாதீங்க. சீமான் அவர்களும் விஜய் அவர்களும் சந்தித்த விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். சீமான் அவர்களே வெளிப்படையாக சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து அது அவ்வளோதானா? இனிமேல் வந்து விஜய்க்கும் நம்மளுக்கு எந்த சம்மந்தமே கிடையாது. அப்படி இல்லை. நம்ம வந்து ஒரு தமிழ்நாட்டினுடைய ஒரு உச்ச நட்சத்திரமாக, ஒரு தமிழனாக விஜய் அவர்கள் மீது அண்ணன் சீமானுக்கு இப்பொழுதும் ஒரு அன்பும் நட்பும் இருக்கிறது, பாசம் இருக்கிறது, அதில் மாற்றுக்கிறது இல்லை. நாளைக்கு தனிப்பட்ட முறையில் விஜய்க்கு ஏதாவது பிரச்சனைனாலும் கூட, அந்த கட்சிக்கு பிரச்சனை கூட நம்ம நிற்போம், நம்ம ஆதரவாக நிற்போம், அதில் மாற்றுக்கிறது இல்லை. இப்போ நீங்கள் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலினுடைய உருவ பொம்மையை கர்நாடகாவில் இருக்கிறாங்க. திமுக காரங்க கூட கண்டனம் தெரிவிக்கல, நம்ம கண்டனம் தெரிவித்தோம். உதயநிதி ஸ்டாலினுடைய உருவப்படத்தை வந்து ஒரு நாய்க்கு மாட்டி விட்டு வடநாட்டில் வந்து இது பண்ணுறாங்க. அவருடைய தலைக்கு 10 கோடி அறிவிக்கிறாங்க. அந்த சாமியார் தலைக்கு நான் 100 கோடி அறிவிக்கிறான்னு சொல்லி சீமான் அறிவிச்சார். ஸோ அந்த அடிப்படையில் நம்ம தமிழ்நாட்டுடைய தலைவர்களை நம்ம வந்து விமர்சனங்களை தாண்டி நம்ம வந்து நேசிக்கிறோம்,
அந்த அடிப்படையில் விஜய் அவர்கள் மீது நமக்கு தனிப்பட்ட அன்பு இருக்கிறது, நட்பு இருக்கிறது, அதை மாற்றுக்கிறதே கிடையாது. கொள்கை முரண் மட்டும் இருக்கிறது. இது இணையுமா, நாளைக்கு இது கூட்டணியாக மாறுமா அப்படிங்கிறத காலமும் களமும் தான் தீர்மானிக்கும். நான் இறுதியாக கேட்க வரும்போது இந்த ஈரோடு அந்த தேர்தல் தொடர்பாக ஒரு நேற்றுலேருந்து ஒரு காடு அதிகமாக போயிட்டுருக்கு. தபால் வாக்கு வந்து ரொம்ப கம்மியாக விழுந்திருக்கு. நாம் தமிழர் கட்சிக்கு நோட்டா வந்து அதிகமாக வாங்கியிருக்கு. அது தவறான தகவல், ஊடகங்களை தவறாக பரப்பினாங்க. நாம் தமிழர் கட்சி வந்து 13 வாக்குகளும், நோட்டா வந்து 8 வாக்குகளும் தான் போஸ்டல் ஓட்டு. இவங்க அதை அப்படியே மாற்றி போட்டாங்க. அது தவறான தகவல். அஃபீஷியலாக நீங்கள் வந்து இல்லை, அஃபீஷியல் எலெக்ஷன் கமிஷனுடைய இதில் நீங்கள் வெப்சைட்டில் இருக்கு, நீங்கள் எடுத்து வேணா பண்ணலாம். நான் வேணா உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன். அது முழுக்க 100 விழுக்காடு தவறான தகவல் அது. அதாவது இதோட நோக்கம் என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? நாம் தமிழர் கட்சி 24,000 வாக்கு வாங்கியிருக்கு அப்படின்னு தான் செய்தி வெளியிடணும். கடந்த முறை வாங்கின வாக்குகளை விட நாம் தமிழ் கட்சி அதிகமாக பெற்றிருக்கு அப்படின்னு செய்தி வெளியிடலாம். நாம் தமிழ் கட்சி வந்து 2 மடங்கு வளர்ந்துருக்கு, நாம் தமிழ் கட்சி 8லேருந்து 14 விழுக்காடு வாழ்ந்துருக்கு. எந்த ஊடகமும் பேசலை. ஒருமித்த குரலில் நாம் தமிழ் கட்சி என்னமோ இப்போ தான் முறையாக டெபாசிட் இழந்த மாதிரியும், போன சரி இந்த முறை பெரியாரை பேசணும்னா டெபாசிட் இழந்துட்டோம், பெரியாரை தொட்ட கெட்ட இதுவே ஒரு மிகப்பெரிய மூட நம்பிக்கை. இந்த வழியா போகாத, பேய் அடிச்சிரும், யானை இது பூனை குறுக்க போனா உயிருக்கு ஆபத்து, எலுமிச்சம்பழத்தை வண்டிகளை கட்டி விடு, விதவை முன்னாடி இந்த முழிச்சா ஆகாது, பள்ளி விழுந்தா ஆகாது அப்படின்னு சொல்றதும் பெரியாரை தொட்டா கெட்டன்னு சொல்றதும் என்ன வித்தியாசம் இருக்கு? இந்த மூட நம்பிக்கையெல்லாம் பெரியார் ஒழிச்சாருன்னு சொல்றீங்க, ஒழிக்க பாடுபட்டாருன்னு சொல்றீங்க. பள்ளி விழும் பலன்கள், பூனை குறுக்க போகிறது, அப்புறம் வண்டிக்கு முன்னாடி எலுமிச்சம்பழம் கட்டுறது, மிளகாயை கட்டுறது, விதவை குறுக்க வந்தால் பார்த்தா ஆகாதுன்னு சொல்கிறது, இப்படிலாம் இந்த மூடநம்பிக்கைலாம் பெரியார் ஒழிச்சாருன்னு சொல்கிறீங்க. நீங்கள் பெரியாரையே ஒரு பெரிய மூடநம்பிக்கையில் வச்சுருக்கீங்க. பெரியாரை தொட்டவன் கெட்டான் அப்படின்னா பெரியாரை புகழ்ந்து நீங்கள் என்னத்தை பேசுகிறீங்க? திமுக ஆட்சியில் பெரியாரை புகழ்ந்து என்ன பேசுகிறீங்க? அப்போ அந்த வார்த்தையே, அந்த வாதமே வந்து முழுக்க தப்பு. 2023 நாங்கள் பெரியாரை தொடவே இல்லை ஈரோட்டில். அப்போ நாங்கள் டெபாசிட் வாங்கினோமா? பெரியாரை தொட்டதுனால தான் இப்போ 24,000 ஓட்டு. பெரியாரை தொட்டதுனால தான் 2023 10,000 ஓட்டு. நாம் தமிழர் கட்சி எப்போ வந்து முதல் எம்எல்ஏ வந்து ரெஜிஸ்டர் பண்ண போது, எப்போ வந்து நம்ம ஐபிசி தமிழில் வந்து இதை புக் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. 2026 எங்களுடைய சட்டசபையினுடைய ஆட்டம் தொடங்கும். 100 விழுக்காடு ஆரம்பிக்கும். அதுக்கான வியூகங்களை நாங்களும் வகுத்திருக்கோம். எங்களுக்கான தொகுதிகள் இருக்கிறது. 2026 களமே மாறும். அதற்கான ஒரு அச்சாரம் தான் இந்த 16 விழுக்காடு வாக்கு. 2026 நாம் தமிழர் கட்சியை தாண்டி இங்கே யாரும் ஆட்சி அமைக்க முடியாது. அந்த இடத்துல நாம் தமிழ் கட்சி வந்து நிற்கும். நாம் தமிழ் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டசபையை அழகுபடுத்துவார்கள். அதை நீங்கள் பார்க்க தான் போறீங்க. அடுத்த 5 வருஷம் ஆட்டம் வெறித்தனமாக இருக்கும். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லி. நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. ரொம்ப நன்றி. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுள் கால நிவாரணம். கிரியேட்டிவ் என்டர்டெய்னர்ஸ் தனஞ்சயன் வழங்கும் இயக்குனர் சுசீந்திரனின் 2K லவ் ஸ்டோரி February 14 முதல்.